அம்மா இறக்கும்போது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விட்டிருந்தா அதிமுக 5 வருஷம் நல்லா தான் ஆட்சியாக நடத்திருப்பாங்க. அவரை கூப்பிட்டு வீட்டில் அரட்டி அடித்து ராஜினாமா கடிதத்தை வாங்கினது திரு டிடிவி தினகரன். நான் சொல்லலை, அண்ணன் பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தும் போது ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசினார். என்னை அடித்து தான் ராஜினாமா கடிதத்தை வாங்கினாங்க. இந்த கூட்டம் வந்து அம்மாவை கொண்ட கூட்டம், தினகரன் சசிகலாவும் அப்படின்னு பரப்புற வச்சார். அதுக்கு பிறகு தினகரனுடைய சின்னம்மா சசிகலாவை வந்து முதலமைச்சராக்கணும்னு நினச்சார். பிஜேபி தான் சசிகலாவை சிறையில் தள்ளினது. ரெட்டலை வழக்கில் தினகரனை திகார் சிறையில் வைத்தது பிஜேபி மோடி அரசு. அப்போலாம் வீரவசனம் பேசின தினகரன் பிஜேபி ஒரு காலத்திலையும் தமிழ்நாட்டில் ஜெயிக்காது, 3வது முறை மோடி வந்து பிரதமராக வர முடியாதுன்னு சொன்ன தினகரன் இன்றைக்கி அந்தர்பல்ட்டி அடித்து அவங்க காலில் விழுந்து ஒரு சீட்டை வாங்கி சுயேட்சையில் வந்து நிற்கிறாரு. பேஸ் உள்ள இடத்துல அந்த 2000 சம்திங்கில் அந்த தேர்தல் நிற்கும்போது பாராளுமன்றத்தில் அன்னைக்கு அதிமுகவில் நிற்கிறாரு. பலமான கூட்டணி, அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க. மந்திரி பூரா இவருக்கு வேண்டிய பணத்தை கொடுக்குறாங்க. அப்பயே 28,000 ஓட்டில் தோக்குறாரு பெரியகுளம் பார்லிமெண்ட்டில். இப்போ வந்து எந்த பேஸும் இல்லாமல் திமுக வலுவான கூட்டணி, அண்ணன் தளபதி செஞ்ச சாதனைகள் 3 வருஷத்தில் ஏறாலும். நான் வந்து உள்ளூர்காரன், பெரிய கூட்டணியில் இருக்கேன், உள்ளூர்லேயே தங்கி அரசியல் பண்ணுறவன். எனக்குண்டு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தின் அடிப்படையில் முதல்வர் செஞ்ச சாதனையில் எங்கள் கட்சி கூட்டணியில் மாபெரும் வெற்றியை தேனி பார்லிமெண்ட் எங்கள் மக்கள் எங்களுக்கு கொடுப்பாங்க.